Hey guys, welcome back. பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலிருந்து ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற தகவலை ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஓவராலாக செக்கிங், பேக்கிங், டெய்லர், ஹெல்ப்பர், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்சார்ஜ் போன்ற ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டெய்லர் அப்படிங்கிறத என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கர், பேட்லாக், ஓவர்லாக் இப்படின்னு டெய்லரிங்கில் உங்களுக்கு எந்த டெய்லரிங் தெரிஞ்சாலும் ஓகே அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னும் சில போஸ்ட்டுகள் இருக்குது. செக்யூரிட்டி அண்ட் கட்டிங் இது போன்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதிகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமா மற்றும் எந்த ஒரு டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ 8ஆவதுலேருந்து எனி டிகிரி அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்தாச்சு. வேலை இடம் நமக்கு எதுவாக இருக்க போகுதுன்னா கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேலை நேரம் பொறுத்த மட்டும் வரைக்கும் 8 மணி நேரம் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆண் பெண் இருபாலரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 18 வயதுக்கு மேல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அனுபவம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அனுபவம் தேவையில்லை, அதாவது ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா மாத சம்பளம் பொறுத்த மட்டும் வரைக்கும் 13,000 முதல் 27,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது, அனுபவம் இல்லை அப்படிங்கிறத பொறுத்து மாத சம்பளம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வசதிகள் கொடுத்து நமக்கு ரூம், தங்குமிடம், உணவு மற்றும் அலவன்ஸ் அப்படிங்கிறத இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க. நண்பர்கள் யாராவது வேலைவாய்ப்பு கோயம்புத்தூரோ இல்லை திருப்பூர் லொக்கேஷனில் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.